வீடு வந்து போடுவோம். ஆகுறது பாத்துக்கலாம். அந்த எஸ்பியை போட்டு குடும்பத்தையே பலி கொடுக்கவா? இதுக்காடா இதெல்லாம் வேணான்னு ஊரோட ஒத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிள்ளைங்க படிப்பு பிசினஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அந்த நாய் முன்னெல்லாம் அப்பாவை பார்த்தா உட்காரவே மாட்டான். இப்ப என்ன இந்த பாட்டியோட முது சரீர குச்சிய பாத்தீங்க? இந்த பிள்ளைய கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சிருக்குங்க. வக்கீல் என்ன சொன்னா? எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் சார். அவனுங்க ஓடுறதுக்குள்ள சிட்டியை லாக் பண்ணும். பண்ணியாச்சு. வேற அப்போ அவங்கள போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். வேற எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நான் பாத்துக்கிறேன். என் கூட இருங்க போதும். ஷோ சார். எஃப்ஐஆர் கண்ணமேல தான் சார் இருக்கு. எப்படி பெரியவர் தூக்க முடியும் சார்? சாரி ரவி சார், டிவி இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்காங்க. ஏன் அந்த மடையை வெயிட் பண்ண மாட்டானா? சாரி சார். யாருப்பா உங்களை ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல பிடிக்க சொன்னா? ஒருத்தனை பிடி போதும். அப்பனை பிடிச்சா மகன் வருவான், மகனை பிடிச்சா அப்பா வருவான். ஜோடி புறாக்கள் பிரிஞ்சு இருக்காது. சி கோகுல், ஐ வாண்ட் them today. அந்த பொம்பளையோட பாடி கிடைச்சா எவன் வேணாலும் தைரியமா தூக்கலாம்ல? ஷோ சார். அப்ப மகன் ரெண்டு பேரையும் தூக்கலாம்ல? அப்ப நம்ம கிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு சார். அப்ப டிலே பண்ணாம அந்த பொம்பளையோட பாடியை சர்ச் பண்ணுங்க. முதல்ல அவன் வீட்டுக்கு போய் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார், ஒருவேளை அவங்க அந்த பொம்பளைய மர்டரே பண்ணலன்னா? உன்கிட்ட என்ன சொன்ன? புரியுது சார். சாகுல் வந்திருக்கானா? நாளைக்கு கோரையில புதுசா கல்ல எதுவும் அனுப்ப வேண்டாம். இருக்கிற லோடு மட்டும் ஹைதராபாத்துக்கு அனுப்ப சொல்ல. ஒண்ணும் இல்லம்மா, சின்ன விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு. இப்ப பிள்ளைகளை கிளப்பு. சரிங்க. எதுனாலும் நானே கூப்பிடுறேன். இப்போ அப்பா ஆகுறத பாத்துக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றது கேள்றா. போன் அடிச்சா எவனும் எடுக்க மாட்டான். அப்ப கண்டிப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு புரிய வேண்டாம். ஓ சொல்றாருல. உன் மேல தான் எஃப்ஐஆர் இருக்கு. இப்போதைக்கு உன்னதான் டார்கெட் பண்ணுவாங்க. அவனுக்கும் தெரியும் இன்னைக்கு நைட் ஆனா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. பேசிக்கிட்டு இருக்காருல்ல. விடு போட்டோம். கண்ணா, ஒரு நைட்டு தான். காலையில கோர்ட்ல சரண்டர் ஆயிடலாம். ஓ பயமா இருக்கு. நான் வேணா காளி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நான் பேசினா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. கத்தி இன்னும் கழுத்துக்கிட்ட வரல. எட்டதான் இருக்கு. வந்தா பாத்துக்கலாம். நீ வண்டி எடுத்து வை. எஸ்பி ஆபீஸ் போகணும். சரிங்கப்பா. நல்லா யோசிட்டீங்களா? புல்ல உசுருடி, மானமாது மயிராது. ஏய் சார், அதை எஸ்பி ஆபீஸ் ஒன்ல கனெக்ட் பண்ணு. சரிங்க சார். அப்பதான் ஸ்கிரீன் பண்ண முடியும். ஓகே.